ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேராகிராஃப் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அதோட கீவேர்ட்ஸ் வந்து என்னென்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்கு முன்னாடி இந்த ட்ரான்ஸ்லேஷன் பகுதியில் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்ட்டு 2 வீடியோஸ் வந்து போட்டிருக்கு. அந்த 2 வீடியோஸில் வந்து சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை வச்சு தான் வந்து இந்த பேராகிராஃப் வந்து மேக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 2 வீடியோ வந்து பார்த்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பேராகிராஃபை ட்ரான்ஸ்லேட் பண்ணுது எப்படின்னு தெரியும். நான் இந்த பேராகிராஃபை ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்க மாட்டேன். என்ன இந்த ட்ரான்ஸ்லேஷன் பகுதி எப்படி அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு, சில குறுநில மன்னர்கள் ஒரு குகை கோவிலின் கல்லறையின் அருகே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தபோது, அப்போது அந்த வழியாக குதிரைப்படையின் மீது கட்டடக் கலைஞர்கள் மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் குகை கோவிலுக்கு பழங்கால பொருட்களை பற்றி ஆய்வு செய்ய சென்று கொண்டு இருந்தனர். அப்போதுதான் ஒரு தொல்பொருள் ஆய்வாளருக்கு பண்டைய தமிழகத்தின் நாகரிகம் மற்றும் கலாச்சாரம் பழக்கவழக்கங்கள் குறித்த சுயசரிதை புத்தகம் ஒன்று கிடைத்தது. ஓகே, இதுதான் வந்து பேராகிராஃப். இது வந்து நானே சும்மா அப்படி கிரியேட் பண்ண பேராகிராஃப் தான். ஓகே, இந்த பேராகிராஃபில் வந்து நமக்கு கீவேர்டு வந்து எது, கீவேர்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் வந்து நமக்கு மீனிங் வந்து தெரிஞ்சிருக்குன்னு மட்டும் நான் சொல்கிறேன். மீனிங் சொல்ல மாட்டேன். ஓகே, எதுக்கெல்லாம் வந்து மீனிங் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் இந்த பேராகிராஃபை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, குறுநில மன்னர்கள். ஓகே, குறுநில மன்னர்கள்னால் இங்கிலீஷில் வந்து என்னன்ட்டு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது குகை கோவில் இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும். கல்லறை இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும். தியானம் இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும். குதிரைப்படை இங்கிலீஷில் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கட்டடக் கலைஞர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து படித்த வார்த்தைகள் தான். ஓகேவா? அடுத்தது இங்கே திரும்பி குகை கோவில் பழங்கால பொருட்கள் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆய்வு அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும். இங்கே அமர்ந்து. ஓகே, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி இங்கிலீஷ் வார்த்தைகள். கீவேர்டு வந்து இந்த டேஷ் போட்டிருக்கு தான். அப்போதுதான் ஒரு தொல்பொருள் ஆய்வாளர். ஓகே, இந்த தொல்பொருள் ஆய்வாளர் ஏற்கனவே பார்த்தோம், இங்கே பார்த்துக்கோங்க. அடுத்து பண்டைய தமிழகத்தின். ஓகேவா? பண்டைய தமிழகத்தின் முக்கியமான வார்த்தை நாகரிகம், கலாச்சாரம், பழக்கவழக்கங்கள், சுயசரிதை. ஓகேவா? இவ்வளோ வார்த்தையும் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஓகே, இந்த வார்த்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் சிலன்னா என்னது சம், அடுத்த குறுநில மன்னர்கள் போடுங்க. உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியுதுன்ட்டு போடுங்க. இதோட ட்ரான்ஸ்லேஷனோட ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ, ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்லேஷன் வந்து பண்ணி கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்குள்ள வார்த்தைகளை வந்து நம்ம இப்போ அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இன்றைக்குள்ள வார்த்தைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை முடியாட்சி. ஓகேவா? முடியாட்சி அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா மெனார்கி. ஓகேவா? மெனார்கி, MOANAR, மெனார்கி. ஓகேவா? இதான் வந்து ஸ்பெல்லிங். முடியாச்சு அப்படின்னா வந்து மெனார்கி. அடுத்தது தன்னடக்கம். தன்னடக்கம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் என்னென்னா மாடெஸ்ட்லி. ஓகேவா? மாடெஸ்ட்லி. அடுத்தது மடங்கள். ஓகேவா? மடங்கள் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் என்னென்னா மோனோஸ்ட்ரைசிஸ். ஓகேவா? மோனோஸ்ட்ரைசிஸ். அடுத்தது ஒரு கடவுள் கோட்பாடு. ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா மோனோதீசிசம். ஓகே, ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னென்னா மோனோதீசிசம். ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னா இங்கிலீஷில் மோனோதீசிசம். அடுத்த வார்த்தை வந்து இயற்கை பேரழிவுகள். ஓகே, இயற்கை பேரழிவுகள்னு வந்து ஓகே நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லலாம். ஓகே, இங்கே வந்து வேறு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் கலமிட்டிஸ். ஓகேவா? நேச்சுரல்
கெலமிட்டிஸ் ஓகேவா. இது வந்து இயற்கை பேரழிவுகளுக்கு வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லலாம், அல்லது இது நேச்சுரல் கெலமிட்டிஸ் அப்படின்ட்டும் சொல்லலாம். ஓகேவா. இந்த வார்த்தையெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இயற்கை வளங்கள். ஓகேவா. இயற்கை வளங்கள்னால் எந்தது? நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகேவா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தைக்கு வந்து போவோம். ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போவோம். அகிம்சை. ஓகே, அகிம்சைனா வந்து இங்கிலீஷில் என்னது? நான் வயலன்ஸ். வயலன்ஸ்னால் வந்து வன்முறை. அகிம்சைனா நான் வயலன்ஸ். அடுத்த நாணயவியல். நாணயவியல். ஓகே, நாணயவியல்னால் வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஓகே, நியூமிஸ்மேட்டிக்ஸ். அடுத்த தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸு சொல்லலாம். இங்கே வந்து வேறு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆப்டிமிசம். தன்னம்பிக்கைன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்டிமிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதுவும் வந்து தன்னம்பிக்கை தான். ஓகேவா. அடுத்து தோற்றம். தோற்றம் அப்படின்னா வந்து ஒரிஜின். ஓகே, ஒரிஜின் பாங்க, இல்லைனா ஆர்ஜின் பாங்க. ஓகே, எதுனாலும் கரெக்ட் தான். தோற்றம் அப்படின்னா வந்து ஆர்ஜின். அடுத்தது ஆபரணங்கள். ஆபரணங்கள் வந்து ஆர்னமெண்ட்ஸ். ஓகேவா. ஆர்னமெண்ட்ஸ். ஆபரணங்கள்னா ஆர்னமெண்ட்ஸ். அடுத்து கணவாய். கணவாய் அப்படின்னா வந்து என்னதுன்னா பேசஸ். கணவாய்னா இங்கிலீஷில் என்னது? பேசஸ். அடுத்தது தத்துவம். ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் முக்கியமான வார்த்தை. தத்துவம்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா ஃபிலாசபி. தத்துவம் ஒரே தத்துவமாக பேசிகிட்டு இருக்கான ஃபிலாசபியாக இருக்குது அப்படிம்பாங்களே. ஸோ தத்துவம்னா என்னது? ஃபிலாசபி. தத்துவர்னா ஃபிலாசபியர். ஓகே, அந்த மாதிரி வரும். ஃபிலாசபி. ஓகே, இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த செட்டுக்கு வந்து போவோம். அகிம்சைனா நான் வயலன்ஸ். நாணயவியல்னா வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ். தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அல்லது ஆப்டிமிசம். தோற்றம் ஆர்ஜின். ஆபரணங்கள் ஆர்னமெண்ட்ஸ். கணவாய் பேசஸ். தத்துவம் ஃபிலாசபி. ஓகேவா. அடுத்த செட் ஆஃப் வார்த்தைக்கு போவோம். உடற்செயலியல். ஓகேவா. உடற்செயலியல் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னென்னா ஃபிசியோலாஜிக்கல். ஓகேவா. உடற்செயலியல் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது? ஃபிசியோலாஜிக்கல். ஃபிசியோலாஜிக்கல். ஓகே, ஃபிசியோலாஜிக்கல். அடுத்த வார்த்தை புனித பயணம். ஓகே, புனித பயணம் அப்படின்னா வந்து பில்கிரிமேஜ். ஓகே, புனித பயணம் அப்படின்னா வந்து என்னதுன்னா இங்கிலீஷில் பில்கிரிமேஜ். அடுத்தது பலக்கடவுள் கோட்பாடு. பலக்கடவுள் கோட்பாடு அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா பாலிதீசிசம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடவுள் கோட்பாடு பார்த்தோமா? இதற்கு முன்னாடி வந்து ஒரு கடவுள் கோட்பாடு வந்து பார்த்தோம். ஒரு கடவுள் கோட்பாடுனா வந்து இங்கிலீஷில் வந்து என்னது? மோனோதீசிசம். ஓகேவா. ஒரு கடவுள் கோட்பாடுனா மோனோ. பல கடவுள் கோட்பாடுனா வந்து பாலிதீசிசம். ஓகேவா. அவ்வளோதான். ஒரு கடவுள் கோட்பாடுனா மோனோதீசிசம். பல கடவுள் கோட்பாடுனா பாலிதீசிசம்.
அடுத்து உயிர் மூச்சை கட்டுப்படுத்துதல். ஓகே, இது வந்து ஒரு தியானம் கூட உண்டுல்ல, உயிர் மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தியானம் அதுதான் பிராணாயாமா. பிராணாயமா. ஓகே, பிராணாயமா அப்படிம்பாங்க. அடுத்தது உளவியல் தொடர்பான பிரச்சனைகள். இது வந்து என்னதுன்னா சைக்கலாஜிக்கல். ஓகே, சைக்கலாஜிக்கல். சைக்கலாஜிக்கல். ஓகே, சைக்கலாஜிக்கல். அடுத்து பிரதிபலிப்பு அப்படின்னா வந்து என்னது, ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா. உடற்செயலியல்னா வந்து என்னது, ஃபிசியோலாஜிக்கல். உடற்செயலியல்னா ஃபிசியோலாஜிக்கல். புனித பயணம்னா பில்கிரிமேஜ். பழக்கடல் கோட்பாடுனா பாலிதிசிசம். உயிர் மூச்சை கட்டுப்படுத்துதல் பிராணாயாமா. உளவியல் தொடர்பானதுக்கு வந்து ஃபிசியோலாஜிக்கல். அடுத்தது பிரதிபலிப்புக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சீர்திருத்தம். அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து என்னதுன்னா ரிஃபார்ம். சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்களே, சீர்திருத்த நடவடிக்கைகள் நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்களே. ஸோ சீர்திருத்தம் அப்படின்னா வந்து என்னதுன்னா ரிஃபார்ம். அடுத்த மறுபிறவி. ஓகே, மறுபிறவி அப்படின்னா வந்து ரெயின் கேர்னேஷன். ஓகேவா, ரெயின் கேர்னேஷன். அடுத்து சமய கோட்பாடுன்னா இந்த சமயம்னா வந்து என்னது, ரிலீஜியன். ஓகேவா, இப்போ சமய கோட்பாடுனா வந்து என்னது, ரிலீஜியஸ். சமய கோட்பாடுனா ரிலீஜியஸ் பிரின்சிபல், அவ்வளோதான். மறுமலர்ச்சி. அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னென்னா ரெனான்சியஸ். ஓகே, ரெனான்சிஸ். ஓகே, இதுதான் ஸ்பெல்லிங். ரெனான்சிஸ். அடுத்து சமூக சீர்திருத்தவாதி. சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். சமூக சீர்திருத்தவாதினா ரிஃபார்மிஸ்ட். ஓகே, ரிஃபார்மிஸ்ட், அவ்வளோதான். அடுத்து சடங்குகள் அப்படின்னா ரீட்டூல்ஸ். என்னது, ரீட்டூல்ஸ். ஓகேவா. சீர்திருத்தம் ரீஃபார்ம். மறுபிறவி ரெயின்கார்னேஷன். சமய கோட்பாடு ரிலீஜியஸ் பிரின்சிபல். மறுமலர்ச்சி ரெனன்சன்ஸ். சமூக சீர்திருத்தவாதி ரிஃபார்மிஸ்ட். சடங்குகள் ரீட்டூல்ஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வார்த்தைக்கு போவோம். அடுத்து 4 வார்த்தை தான். தியாகம், மகான், வீடுபெறு, நல்லறிவு. ஓகேவா, பாப்பா. தியானம் கிடையாது, இது தியாகம். ஓகேவா, தியானம்னா வந்து மெடிடேஷன். தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ். அடுத்து மகான் அப்படின்னா வந்து செகண்ட். அடுத்து வீடு பேரு சால்வைசன். ஓகே, வீடு பேர் அப்படின்னா என்னது, சால்வைசன். நல்லறிவுனா இங்கிலீஷில் என்னதுன்னா சானிட்டி. ஓகேவா. தியாகம் சாக்ரிஃபைஸ்,
மகான் சைண்ட், வீடு பெரு சால்வேஷன், நல்லறிவு சானிட்டி. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெல்லிங் எழுதி எழுதி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.